அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகான்களின் மணிமொழிகள் அதிலிருந்து சில வரிகளை நாம் பேசப்போகிறோம். என்ன எல்லாரும் பேசுனது எல்லா இலக்கியத்திலையும் இருக்குது, எல்லா வேத மந்திரங்களையும் இருக்குது, எல்லா பெரியவங்களும் பேசியிருக்காங்க. நீ என்ன பேச போகிறேன்னு கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனாலும் கூட எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டாங்க, தொடங்கும் போதே இச்சையை அடக்கிவிடு, கெட்ட பழக்கங்களை மிகவும் விட்டுவிட்டால், இல்லை என்றால் அவை ஒன்று மெல்ல மெல்ல தொல்லை ஆக்கிவிடும். அதாவது கெட்ட பழக்கங்கிறது ஒரு தீ மாதிரி பரவக்கூடியது. அது உடனே நம்மளை பற்றிக்கும். அப்படி பற்றிக்க ஆரம்பிச்சிடுச்சுனாக்கா அது அடக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் மகான்கள் சொல்லியிருக்காரு, இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம மறக்கணும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று. அடுத்து, நீ வாழவும் விரும்பாதே, மரணம் அடையவும் விரும்பாதே. இது என்ன கான்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீ வாழவும் விரும்பாதே, மரணம் அடையவும் விரும்பாதே, ஆனால் ஒரு வேலைக்காரன் போல எஜமானின் கட்டளைக்காக காத்திரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்வார், பாட்டு வரும், ஒருவன் முதலாளி, இந்த மாதிரி ஒரு பாட்டு. அதாவது எல்லாருமே தொழிலாளி, முதலாளி யாருமே கிடையாது, அந்த முதலாளிங்கிறது கடவுள் ஒன்றி தான் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அந்த பாடலில் வர வரிகளும் எங்கிருந்தோ இப்படி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சர்வெண்ட், அது மாதிரி தான் இருக்கணும். எப்போவுமே முதலாளியாக நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோன்னாக்க நமக்கு ஆணவம், கர்வம், பொறாமை, போட்டி, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குப்பைகள்லாம் அக்யூமுலேட் ஆகிடும் நம்ம ஹார்ட்டில், இதயத்தில். அந்த உணர்ச்சிகளை ஊட்டக்கூடிய சில இந்த எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே போனால் அங்கே இருக்கும் இறைவனும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு இடத்துல ஒரு டம்ளரில் நம்ம தண்ணி போட்டோம்னாக்க அந்த தண்ணி நிரம்புற வரையும் தான் போட முடியும். அதுக்கு மேலே ஊற்றிட்டே போனால் தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும். அதே போல் தாங்க தீய எண்ணங்கள் நிறைய போயிட்டே இருந்ததுன்னா அதோட வெடிப்பு எங்கே தெரியும்னு கேட்டாக்க நம்மளோட ஆக்டிவிட்டீஸில். அந்த மாதிரி வெடிக்கும் பொழுது அதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? தீ டக்குன்னு பற்றி கொள்ளக்கூடியது. தீ எப்படி பற்றிக்குதுன்னு கேட்டாக்க, நெருப்பும் பஞ்சு தான் வச்சு பற்றிக்கணும்னு இல்லை, எதில் இருந்தாலும் ஒரு தடவை தீ பற்றி கொண்டு விட்டால் அதை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப முடியாது. எனவே நீங்கள் எல்லாரும் இதை நினச்சிக்கங்க மனசில். வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு உலக வாழ்க்கையில் மனிதன் யதார்த்தமாக தான் இருக்க முடியும், ஸ்பெஷலாக இருக்க முடியாது. அப்படி ஸ்பெஷலாக ஆகிறவங்க மகான்களாக தான் இருக்க முடியும், ஆச்சாரியர்களாக இருக்க முடியும், துறவிகளாக இருக்க முடியும். ஆனாக்க நம்ம சாதாரண வாழ்க்கையில் கிரகஸ்தத்தில் ஈடுபட்ட நமக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, நம்ம எல்லாத்தையும் விட்டுணும்னு சொல்ல வரல. சாரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாக்க, இந்த ஆசைகளை, டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். ஸோ அந்த ஆசைகளை நீங்கள் விட்டுருங்க. ஏன்னு கேட்டாக்க, நம்ம மனசுக்கு எது பார்த்தாலும் ஒரு ஆசை, கண்ணுக்கு எது பார்த்தாலும் ஒரு நல்ல வெளிச்சம், அப்படி தான் நமக்கு தெரியும். ஆனாக்கா அது எல்லாமே நல்லது செய்கிறதுக்காக வரதில்லை நம்மக்கிட்ட. எவ்வளவுக்கு ஆசைகள் பெருகுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உபதிரவங்கள் நமக்கு கொடுக்கும். எனவே இந்த இல்லத்தில் இருப்பவர்களிடம் ஓரளவு ஆசையை வைத்துக்கொள்ள வேண்டும், அனாவசிய ஆசைகளை வைத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி இருந்ததுனாக்கா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். இதை மகான்கள் நிறைய விஷயத்தில் நிறையா உதாரணங்களை சொல்லி நிறைய ஸ்பீச் கொடுத்து நிறைய பரப்பியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, புரிய வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மனிதனுடைய உணர்ச்சிகளும் எண்ணங்களும் எதுலேயுமே கட்டுப்படாதுங்க. எல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் ஒன்று, இதை தினமும் சொல்லி 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 கேட்டுகிட்டே வந்தாக்க ஓரளவு ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அப்போ புரியும், நம்ம இவங்க யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணலை, நம்ம கடவுள் ஒன்று தான், ஒருத்தர் தான் இருக்காது அப்படின்னு. பற்றுனா கடவுளை பற்றணும், தீயை பற்றக்கூடாது. ஸோ அதனால் கடவுளை சார்ந்து நீங்கள் எப்பொழுது இருக்கிறீர்களோ நீங்கள் தான் பெரிய பணக்காரவங்க. கடவுளை விட்டுட்டு பணத்தை மட்டும் அலமாரியில் சேர்த்து வச்சிங்கனாக்க நீங்கள் ரொம்ப பிச்சைக்காரங்கன்னு சொல்லலாம், ஏழைன்னு சொல்லலாம். அதனால்
நீங்கள் வந்து நல்லதை சம்பாதியுங்கள், நல்லவைகளை பேசுங்கள், நல்லதையே கேளுங்கள், இறைவனுடைய அருளை பெறுங்கள் என்று கூறி, இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி கலோக்கியெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க, ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. ஜனங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சால் தான் ரீச் ஆகும். அதனால் நான் இந்த மாதிரி பேசுகிறேன். பேசுகிறது வந்து பேசும்பொழுது நமக்கு எப்படி தோணுன்னு கேட்டாக்க, ஒரு டிஸ்டன்ஸ் தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை இது மாதிரி சொல்லுகிறேன். வணக்கம்.